ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது எங்கள் முத்து வந்துட்டு திரும்பவும் கிருஷை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பவே முடியாது. அவங்களுடைய அம்மா எங்கள் நேரில் வந்து கிருஷை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நான் அனுப்புவேன். அவங்க யாருன்னு பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும். அது வரைக்கும் கிருஷை அனுப்புறதா இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முத்து சொல்லிட்டு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ரோகிணி வந்துட்டு எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வித்யா கிட்டே பேசுகிற மாதிரி கல்யாணியே வந்துட்டு கிருஷை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட சொன்ன மாதிரி வந்து நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படி இப்படின்னு இவங்களே வந்துட்டு இப்படியெல்லாம் மிரட்டினா முத்துவும் மீனாவும் எப்படியாச்சும் கிறிஸை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பிளான் சொன்னாங்க. ஆனால் அதுபடி வந்து நடக்கவே இல்லை. முத்து என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணி கிறிஷை வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே மீனாவும் முத்துவும் வந்துட்டு கிறிஷை வந்து பார்க்கறதுக்காக திரும்பவும் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா கிறிஷி, இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? டா இங்கே பாரு, உனக்கு அங்கிள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கு, ஐஸ்கிரீம் இருக்குது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சதும் அங்கிள் சூப்பராக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து மித்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிறிஷ் வந்துட்டு சரி நான் உங்ககிட்ட உன்னை கேட்பேன், நீ மறைக்காமல் உண்மையே சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து கேட்கவும் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ஸ்கூலில் நீ பண்ணதை பிடிக்காமல் போலீஸ் வருவாங்க அப்படின்னு மிரட்டினதெல்லாம் ஓடி வந்ததெல்லாம் சரிதான். ஆமாம், அந்த ஸ்கூலில் உனக்கு உன் அம்மா இல்லாமல் தனியாக இருக்கிறத கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி தானே நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அங்கிள், எல்லா பசங்களும் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அங்கிள் அப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி கிருஷி, அப்படிலாம் பண்ணுறது தப்பு, அந்த மாதிரிலாம் இனி பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படி இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உன் அம்மா ஏன் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்றாங்க? வெளிநாட்டில் இருக்காங்க சரி, அதுக்காக உன் மேலே பாசமே இல்லையா? ஏன் உன் அம்மா உன்னை அவங்க கூடயே கூட்டிகிட்டு போகாமல் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் சேர்த்திட்டு போனாங்க? இப்போ நீ அங்கேருந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன்னு தெரிஞ்சு கூட உன் அம்மா ஏன் உன்னை வந்துட்டு அவங்க கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க? அதான் உன் பாட்டி வேற இப்போ கிடச்சிட்டாங்கல்ல, உன் பாட்டி ஊரில் தானே இருக்காங்க, உன் பாட்டிக்கிட்ட உன்னை விட்டுருக்கலாம்ல. ஏன் கிருஷ்ணன் உன் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க? உன் அம்மா பேர் சொல்கிற சரி, உன் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் வந்துட்டு கிரிஷ் வந்து யோசிக்கிறாங்க. அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்லு கிரிஷு, உன் அம்மா கிட்ட உன்னை சேர்க்கணுமா இல்லையா? உனக்கு உன் அம்மா கிட்ட போகணும்னு ஆசையாக இருக்குல்ல, அப்படின்னா உன் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லு, உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் எப்படியாச்சும் பேசி உன் அம்மாவை வர வச்சு உன்னை கூடவே கூட்டிகிட்டு போக சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா உன் பாட்டிக்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறோம். நீ உன் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதில்ல, அப்படின்னா ஃபோன் நம்பர் சொல்லு கிரிஷ்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்துட்டு முத்துவும் மீனாவும் வந்து கிரிஷ்கிட்ட குழந்தைத்தனமாக வந்து பேசி அவங்க வயலே உண்மை வர வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸுமே யோசிச்சு பார்த்துட்டு அங்கிள் எனக்கு அம்மாவுடைய நம்பர் தெரியும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிறிஷ் சொல்லவும் அப்போ தான் வந்துட்டு இங்கே அவங்க வந்துட்டு ஃபோன் நம்பரை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இது அம்மாவுடைய நம்பர் தானே, கரெக்டாக தெரியும்ல அப்படின்னு தெரியும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இங்கே முத்து ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே யாருடைய நம்பராக இருக்கும் அப்படின்னு ரோகிணி வந்து யோசிச்சுக்கிட்டு ஹலோ யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்துவுக்கு இங்கே ரோகிணியோட குரல் நல்லாவே தெரிஞ்சிடுது. ஹலோ கிறிஷோட அம்மாங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கிறிஷ் இப்போ எங்கள் கூட தான் இருக்கான், என் பேர் முத்து அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ரோகிணி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. முத்துவா, ஐயோ இவருடைய நம்பரை நான் எப்படி நோட் பண்ணாமல் விட்டுட்டேன், ஐயோ எப்படி இவருக்கு நம்மளுடைய நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி வந்து ரொம்ப பதற ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சுங்க பேசுனீங்களா அப்படின்னு. இல்லைம்மா நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணிச்சு, ஆனால் பேசுனாங்க, கிறிஷோட அம்மா வனத்துக்கு அம்மான்னு சொன்னாங்க, நான் முத்து பேசுகிறேன் அப்படின்னு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்காமல் கட் பண்ணி விடுறாங்க. மீனா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது மீனா, நான் பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னை நல்லா தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு, அவங்கள அப்போ நமக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது, நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நோட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது, அப்படின்னா என்னுடைய குரல் கேட்ட உடனே அவங்க எப்படி கட் பண்ண முடியும்? நான் முத்து பேசுகிறேன்னு சொன்ன உடனே ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இல்லை மீனா இது ஏதோ சந்தேகமாக இருக்குது, என்னை நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்டே சொல்லவும் மீனாவுமே இருந்துக்கிட்டு என்னங்க சொல்கிறீங்க, அப்போது கிருஷ்ணோடைய அம்மா நம்ம நினச்ச மாதிரி இந்த ஊரில் எங்கேயோ தான் இருக்காங்க, அவங்க யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூணாவும் மிதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை
இந்த நம்பரை வச்சு இந்த வீட்டு அட்ரஸ் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமாங்க, கடையில் ஏதாச்சும் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவும் ஐடியா பண்ணி கடைக்கு வந்து போகிறாங்க. சரி கிரிஷ், நீ இங்கே இரு, நீ உன் அம்மா இங்கே வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், உன் அம்மா கூட தான் நீ போகணும், திரும்பவும் ஸ்கூலுக்கெல்லாம் உன்னை அங்கிள் நான் அனுப்ப மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லவும், சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத்தை பார்த்துக்கோங்க, வேறு ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணுங்க, கிரிஷ் ஏதாச்சும் அடம்பிடிச்சானோ இல்லை அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் அடம்பிடிக்கிறது இல்லை, அவன் ஜாலியாக தான் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மீனாவுடைய அம்மா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கடைக்கு வந்து போகிறாங்க. சார் நாங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறோம், இந்த நம்பர் வந்துட்டு யார் பேரில் இருக்குது, இந்த வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது ஏதாச்சும் வேறு ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சரிங்க பாருங்கள் ப்ளீஸ் சார், ஒரு குட்டி பையனுடைய அம்மாவை கண்டுபிடிச்சிட்ருக்கோம், அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிங்க சார் அப்படின்னு அவருமே வந்து எடுத்துடுறாங்க நம்பரோட அட்ரஸ் வந்துட்டு, உங்கள் பேர் வந்து கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அது பேர் எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய வீடு அட்ரஸ் மட்டும் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் இருங்க சார் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய ஆதார் கார்டில் வந்துட்டு வீட்டு அட்ரஸ் வந்து போட்டிருக்கு. அதை வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்தா இங்கே கிறிஷோட பாட்டி இருக்கிற இடம் தான் வந்து அந்த வீடு வந்து காட்டுது. என்ன இங்கே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, இந்த ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அது எங்களால் முடியாது சார், நீங்கள் அது வந்துட்டு லொக்கேஷன் கண்டுபிடிக்கிற இடத்துக்கு தான் போக முடியும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஸோ அதுக்காக அமைதி ஆயிடுறாங்க இவங்களுமே வந்துட்டு. இப்போ என்ன பண்ணுறது மீனா, நமக்கு தெரிஞ்ச ஆள் யாருமே இல்லை இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு தேடி வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வீட்டு அட்ரஸ்க்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் மொத்தம் அந்த வீட்டு அட்ரஸ்க்கு வந்து போகிறாங்க. இப்போது இங்கே ரோகிணி வந்துட்டு அடுத்தபடியாக எப்படியோ வந்து நம்மளுடைய நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஏதோ நம்மளை கண்டுபிடிக்க பிளான் பண்ணுறாங்க, இதை எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிம்மையே வந்து ரோகிணி வந்து மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிம்மையை வந்து தூக்கி வந்து கழட்டி உடச்சி போட்டுடுறாங்க, புது சிம் வாங்குறாங்க. ஸோ இப்போது எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய நம்பர் வந்து நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் ரோகிணி என்னாச்சு, ஏன் அந்த நம்பரை மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜ் வந்து கேட்கவும், இல்லை மனோஜ் அந்த நம்பர் என்னமோ சரியாக ஒர்க் ஆகவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நிறைய ராங் நம்பர்ஸ் வேறு அதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு தான் புது நம்பர் மாற்றிட்டேன், இதுதான் என்னோடய நம்பர், இனிமேல் சேவ் பண்ணிக்கோ மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்கிட்டேயும் வந்து இது ஸ்ருதிக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் நம்பர் மாற்றிட்டு தான் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி சொல்லிவிட்டு அடுத்தபடியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிடுறாங்க ஷோரூமுக்கு வந்துட்டு மனோஜும் ரோகிணியும். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா முத்துவும் மீனாவோ அந்த அட்ரஸில் போய் விசாரித்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து காலி பண்ணிட்டு போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது மீனா, நம்ம தேடின இடத்துக்கும் தான் திரும்ப வந்துட்டுருக்குமே தவிர புதுசாக எதுக்கும் நமக்கு குழு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் முத்துவும் அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கா. சரி வாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே முத்துவோடைய அப்பா எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா கிருஷி வந்துட்டு அவங்களுடைய அம்மா நம்பர் வந்து கொடுத்தான், அதுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க, அது மட்டும் இல்லாமல் அப்படியே எடுத்தாலையும் அலோனாவே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க, என்னமோ தெரியலப்பா என்னென்னு சந்தேகமாகவே இருக்குது, எப்படியோ என்னுடைய பேரை கேட்ட உடனே அவங்க ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ஊர்லேயே எங்கே தான் இருக்கணும், என்னை நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நான் முத்து பேசுகிறேன் அப்படின்னு உடனே கட் பண்ணிட்டாங்க, இதில் ஏதோ பெரிய விலங்கு இருக்குப்பா, அவங்க யாருன்னு நம்மக்கிட்ட யார்கிட்டையும் காட்டிக்கக்கூடாதுன்னு அவங்க உறுதியாக இருக்காங்க, அவங்கள நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபோனுன்னு உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, இந்தாங்க ரோகிணி வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்து மாற்றிட்டாங்க, இதுதான் அவங்களுடைய புது நம்பர், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பரை வந்து கொடுக்கவும், இப்போ திடீர்னு பாலாரம்மா எதுக்கு ஃபோன் நம்பரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து கேட்குறாங்க. தெரியல, அதுக்கு நிறைய ராங் நம்பர்லாம் வந்துக்கிட்டே இருக்கான், அதனால தான் சிம்மை மாற்றிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஸ்ருதி சொல்லவும், இப்போ இங்கே முத்துவுக்கும் சந்தேகமாயிடுது. இது மீனாவுமே யோசிக்கிறாங்க, என்ன இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முத்து வந்து உடனே வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது. ஸோ இப்போது மீனா கிட்ட வந்து முத்து வந்து பேசுகிறாங்க. எல்லாரும் எழுந்திரிச்சு போனதுக்கப்புறமா அவங்க நம்பரும் புது நம்பரும் சேவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே வந்துட்டு நம்ம மீனா கிட்ட வந்து முத்து வந்துட்டு, என்ன மீனா இது, முன்ன ஃபோன் பண்ணால் ரிங் ஆச்சு, என்னோடய பேரை கேட்டதும் கட் பண்ணி விட்டுட்டாங்க,
திரும்பவும் ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே சந்தேகத்துக்கு ஏற்பட பார்லர் நம்ம எதுக்கு ஃபோன் நம்பரை மாற்றணும், இப்போ ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்னமோ சந்தேகமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லவும் முத்து வந்துட்டு எனக்குமே அதாங்க சந்தேகமாக இருக்குது. நாம் அங்கே கிறிஷை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். கிறிஷோட வீட்டில் போயிட்டு அதாவது அவங்க கார்டியன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கிறிஷ் நம்ம கிடச்சிட்டோம் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லாததுக்கு முன்னாடியே ரோகிணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. கேட்டால் அவங்களோட ஃப்ரெண்டு வித்யா தான் சொன்னாங்க. வித்யாவுக்கும் அவங்களோட கிறிஷோடைய அம்மா வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இன்னுமே குழப்பமாக இருக்குங்க. அவங்க எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லணும், பிரச்சனையிடம் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு மிரட்டுறாங்க. கிறிஷை நாம் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கோம் அப்படின்னு உண்மை தெரிஞ்சுதான் கிறிஷை நம்ம கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள நம்ம எங்கள் கிறிஷோட அம்மாவை கண்டுபிடிச்சிருமோமோ, அவங்கள பார்த்துருவோமோ அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியுதுங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ரோகிணி மேலேயும் சந்தேகமாக இருக்குது, அவங்க மேலேயும் ஒரு கண் வைக்கணும் அப்படின்னு எங்கள் மீனா சொல்லவும், ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், எனக்கே இப்போ தான் புரிய வருது. சிம்மை திடீர்னு மாற்றிருக்காங்க, ராங் நம்பர் வருது அப்படின்னா இல்லை ஏதோ சந்தேகமாக இருக்குது மீனா, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் முத்துவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்துவும் மீனாவும் ரோகிணி வந்து கண்டுபிடிப்பாங்களா, இங்கே நடந்த விஷயங்கள் முத்துக்கும் மீனாவும் சந்தேகம் வந்தது ரோகிணிக்கு தெரிய வந்தாலும் அவங்க வந்து அலர்ட் ஆகிடுவாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.